இனி ஆபீஸ பொறுத்த வரைக்கும் கௌதம் தான் நிர்வாகத்தை பாத்துக்கணும். விஜய் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்? அது சூர்யா எல்லார்கிட்டயும் போய் சொல்லி மறைச்சிருக்கான். அதனால இவங்க 2 பேரையும் நம்பி எல்லாம் இனிமே நம்ம கம்பெனியை நடத்த கூடாது. சித்ரா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ சம்பந்தம் இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் தாத்தாவையும் பாட்டியையும் நிம்மதியா விடுங்க. நான் சொல்றது தப்பா தான் தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அழகி இனியும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன எல்லாருக்கும் நல்லது? அந்த எல்லாருங்கிறது யாருமா? விஜயும் அனாமிகா மட்டுமா? இது கூட்டு குடும்பம். எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைய தனியா ஆசிரமத்துக்கு அனுப்புறது என்ன நியாயம்? நீ எல்லாரையும் இந்த பாவத்தை செய்ய சொல்ற. அனாமிகா அந்த சின்ன குழந்தைய வெளியில தள்ள நாள் குறிக்கிறான். இந்த பிரச்சனையை காரணம் காட்டி சித்ரா கௌதம ஆபீஸ்ல எம்டியா உட்கார வைக்கணுங்கிறா. என்ன நடக்குது இங்க? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை காரணமா வச்சு சுயநலமா யோசிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்றேன். வா பானு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.